வெல்கம் டு பேரண்டிங் அண்ட் பிரசன்ஸ். பேரண்டிங் பிரசன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை எபிசோட்ஸ் போனதுல ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு கெஸ்டா மறுபடியும் இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கால் வந்து மறுபடியும் நம்ம சண்முகப்பிரியா அக்காவை வந்து கூப்பிட்டுருக்கோம். இந்த வாட்டி பாட்காஸ்ட் வந்து நான் தமிழ்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து வார்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கேயோ யூரோப்ல இருந்து டெவலப் ஆகி வந்த ஒரு பெடகாகி. அதை எப்படி நம்ம ஊருக்கு ரிலேட் பண்ணி நீங்கெல்லாம் வந்து இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க? நாமெல்லாம் கன்சர்வேட்டிவ் எஜுகேஷன் மூலியமா தானே வளர்ந்து க்ரோ ஆகி வந்திருக்கோம். அதை குழந்தைக்கு கொடுத்துட்டு போறதுனால என்ன தப்பாயிர போகுது அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேரண்ட்ஸ் மத்தியிலயும் கிராண்ட் பேரண்ட்ஸ் மத்தியிலயும் இருக்கு. ஆனா இந்த பெடகாகி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல இருந்தும் நிறைய விஷயங்களை சொல்லுது. அதையும் அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் இத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரூலோஃப் ஸ்டைனரோட நிறைய லெக்சர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வேதங்கள்ல இருக்கிற எக்ஸாக்டான வார்த்தைகள் கூட அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து இந்த இன்டர்வியூ நாங்க தமிழ்ல பண்ண போறோம். மறுபடியும் சண்முகப்பிரியாக்கா, வெல்கம் டு த ஷோ. தேங்க்ஸ். கேட்ட உடனே ஒரு டேட் கொடுத்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டைனர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சரி அப்படின்னு இங்கிலீஷ் பேசணும் இந்த மந்த் வந்து என்னால முடியல. பட் தமிழ் கேக்குறாங்க, மக்கள் கேக்குறாங்கிறப்போ கண்டிப்பா நம்ம தாமதிக்க கூடாது அப்படிங்கறதுனால உடனே தெரிஞ்சதை நம்ம பகிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். மீண்டும் அழைத்ததற்கு நன்றி. நன்றிங்கக்கா. ஸோ இந்த ஸ்டைனர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் ஷாப் ஆகட்டும், கிளாஸ்ல அகாடமிக்கலி அந்த டேவை ஸ்டார்ட் ஆகுறதாகட்டும், எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு வேர்ஸ் மூலியமா இல்ல ஒரு கொட்டேஷனை வச்சுதான் வந்து அந்த நாளை ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு கொட்டேஷனை நான் ரீட் பண்றேன். நீங்க ஸ்டேட்டஸ்ல 2-3 நாள் முன்னாடி ஷேர் பண்ணது, அதுல உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை ஷேர் பண்ணுங்க. School education should not be a pedagogical system, but an art of awakening what is actually there within the child. Rule of Steiner. So, in the phrase, அதுக்கு உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன். ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, வேர்ல்ட் ஆஃப் and Montessori, Playway, then there are a lot of other things. So in the world of pedagogical, in the education system is not a pedagogical law, like it's not a very statutory law. ஏதோ ஒரு பெடகாஜி எடுத்து அதை ஃபாலோ பண்றோம். வேர்ல்ட் ஆஃப்ல இது சொல்றாங்க உடனே அது டாக்மாவா எடுத்து ஃபாலோ பண்றதோ, இல்ல மாண்டிசரியில இருக்கிறது ஃபாலோ பண்றதோ, இல்ல ஸ்டேட் போர்ட் விட இது ஹையோ இது லோவோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல. ஆனா அடுத்தது என்ன சொல்றாருன்னா, வாட் இஸ் தேர், யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் தேர் வித்தின் தி சைல்டு. இதுதான் வந்து நம்மளோட முன்னோர்கள் சொல்லக்கூடிய என்ன சொல்லக்கூடிய பிறவி பயன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் காரியம் இல்லாம எதுவுமே இல்லை. அந்த காரணத்தை அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவன் வந்து இந்த பூமியில பயணம் பண்றதுக்கு அது வந்து ரெடி ஆகிறான். சோ அந்த காரணத்தை அறியறதுக்கு தான் வந்து ஒரு பெற்றோரும் ஒரு எஜுகேட்டர், ஸ்பெசிபிக்லி அந்த எஜுகேட்டர் வந்து அந்த காரணத்தை அறியற ஒரு கலைய அவங்க வந்து வச்சிருந்தாங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து அதை ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அப்படி அதுதான் வந்து பிறவி பயன் சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரேஸ், இந்த குழந்தை இதுக்காகத்தான் அப்படின்னு அந்த அந்த பெரியவங்க அங்க இருக்கிற ஒரு யார்கிட்ட கொண்டு போய் விடுறாங்களே, ஹெட் மாஸ்டர் இப்ப விட்டோம். அதுக்கு பழைய காலத்துல ஒரு குரு அப்படிங்கறது கிட்ட கொண்டு போய் விடுவோம். 7 வயசு அப்படிங்கிறப்ப கொண்டு போய் விட்டா he can scan, he has that. இப்ப நம்ம ரேக்கி இதெல்லாம் நிறைய படிக்கிறோம் இல்லைங்களா, ஆரா ரீடிங் அதெல்லாம். சோ அவங்களுக்கு வந்து there is an instinct, this child is born for this அந்த விஷன் அவங்களால பார்க்க முடியுது.
அவங்க கிட்ட கொண்டு போய் அதுதான் தீட்சைன்னு இப்பெல்லாம் சொல்றோம். அப்பெல்லாம் அதெல்லாம் பேரே இல்லாம கண்டிப்பா இது வழிமுறைகள்ல இருந்தது. அப்படி தென்னாட்டுல அது ரொம்ப வழிமுறையில இருந்த ஒரு சமுதாயம். அப்படி கொண்டு போய் நிறுத்துறப்போ அவங்க எஸ், இவனை வைத்தியன், இவனை இவன் தச்சு வேலை, இவன் நெசவுக்கு, இவன் அதுக்குங்கிற ஒரு அந்த டெபினிஷன் அவங்களுக்கு ஒரு ஸ்லேடையா தெரியுது. அப்ப போய் அந்த 7 வயசுல இருந்து அதுக்குண்டான பயிற்சி, வைத்தியம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வைத்தியன் போய் அரைச்சு இலைய பொறிச்சு இடிச்சு அந்த வைத்தியன் கூட இருந்து அவங்க பயணிக்கிறாங்க. அந்த வயசுல இருந்து சின்ன சின்ன வேலைகள் எடுத்து கொடுத்து அதை கொண்டு போய் எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு எல்லாருக்கும் எடுப்புடி வேலை முதல்ல செய்ய ஆரம்பிச்சு அப்படியே அந்த குழந்தை 16 17 அந்த கலையை கத்துக்குது. அதுக்கப்புறம் வெளியில வரையில அவ்வளோ அழகா அந்த குழந்தை படிப்போடையும் அந்த கலையோடையும் அந்த குழந்தை வெளியில வர்றப்போ அது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் லா. நம்ம பண்ற ஏதாச்சும் ஒண்ணு அது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். கண்டுபிடிக்க முடியல, நிறைய இடத்துல முடியல. சோ அப்ப எங்க நம்ம தவறி இருக்கோம் அப்படிங்கிறது கேள்வி. இந்த பெடகாஜி சிஸ்டம் கிடையாது. அது என்ன நம்ம பூமியில நம்ம பிறந்திருக்கிறதுக்கு உண்டான என்ன குவாலிட்டி இல்ல இந்த குழந்தை இருக்குங்கிற அந்த இதையே பார்த்து அதுல நம்ம ட்ராக் பண்ணி கொண்டு போகணும். இப்ப அட்லீஸ்ட் 21, 28, 35 அது முடிக்குதான்னு பார்த்து தேடி இருக்கிற பயணத்துலதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனா நல்ல விதமா இருக்கிறப்போ அந்த குழந்தை பருவத்துல இருந்து இந்த 7 வயசு கீழே அது அழகா ஒரு விஷயம் காமிக்குது. அப்ப இருந்தே எஜுகேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசான் இவங்க எல்லாமே அதை கண்டறிஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த வேர்ட்ஸோட தமிழ் மீனிங்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க ஆசானை பத்தி சொன்னங்காட்டி நான் ஆசானை பத்தி யோசிச்சு வச்சிருந்த கேள்வியை கேட்டுட்டு அடுத்த கேள்விகளுக்கு போலான்னு யோசிக்கிறேன். சோ எந்த இடத்துல ஒரு கல்வி நிறுவனமோ இல்ல ஒரு ஆசிரியரோ அவங்களோட பாதையில இருந்து டீவியேட் ஆகி போகும் பொழுது அது குழந்தைங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது? ஏன்னா நான் என்னோட புரிதல்ல இப்போ நீங்கெல்லாம் படிச்ச காலத்துல இருந்த ஆசிரியர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருந்திருப்பாங்க. சோ அந்த பேஷனுக்காக சொல்லி கொடுக்க வந்தவங்களா இருந்தாங்க. வெரஸ் நாங்க படிச்ச காலத்துல ஒரு பினான்சியல் நீடுக்காக பெண்களுக்கு சேஃபர் ஜாப் டீச்சர் வேலை அப்படின்ட்டு வந்தவங்க தான் 100% பேர். சோ அந்த முறையில வந்ததுல பல பேர் பாதிப்படைஞ்சிருக்கோம், பல பேர் அதனால ஷைனும் ஆயிருக்காங்க. சோ ரெண்டுமே இருக்கு. ஆனா இன்னைத்த தேவைக்கு எந்த ஒரு இடத்துல ஒரு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும், எப்படி இல்லாம போனால் அது குழந்தைங்களுக்கு தவறா போய் முடியும் அப்படின்னு சொல்லுங்களேன். சரி, இது எங்க வேணாலும் நம்ம எடுத்து பார்க்கலாம். எந்த ஒரு நிறுவனம் எடுத்தாலும் சரி, அங்க எங்க எது சரி எது தவறு அப்படிங்கிற திருத்தாயும் தன்மை கண்டிப்பா அந்த நிறுவனத்துல இருக்கணும். கண்டிப்பா பார்க்கணும். அந்த தனி மனிதரும் அப்படி அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் நடக்க முடியும்னா மாத்திரம் அது அந்த இடத்த ஓபன் பண்ணணும். அப்படி அப்படி யாரு அதுக்கு தயாரா இருக்கிறாங்க, யார் அந்த தர்மத்தின் வழியில அந்த நிறுவனம் இயங்குது. எது தர்மம் அப்படின்னா அது என்னைக்கோ இருக்கிறத எடுத்து இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்களா, இல்ல இப்ப நடைமுறைக்கு அது ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றக்கூடியதா, இல்ல இது ஓவர் டெக்னாலஜி இது எப்படி வேணாலும் பேசலாம்னா அன்னைக்கும் அதே உண்மைங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதோட அதோட இன்றைய நடைமுறைக்கு ஏற்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டங்கள் மாறி இருக்கலாம். ஆனா மனிதனோட பரிணாம வளர்ச்சியில அவன் இப்படிதான் நீந்தினதுக்கு அப்புறம் தான் தவுந்ததுக்கு அப்புறம் தான் நடந்ததுக்கு அப்புறம் தான் பேசினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு படிக்கிறது எழுதுறது அதுக்கு எல்லாமே ஒரு படிநிலையாதான் மேல ஏறி வந்துச்சு இல்லைங்களா. சோ பச்சை குழந்தை கொண்டு போய் கண்ணுக்குட்டி பிறந்து 3 மாசத்துல நடந்துருச்சு. ஆனா மனிதன்
ஒரு வருடம் அவனோட அந்த பயணத்தை கடந்துதான் அவன் நிமிர்ந்து நின்னு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ இது எல்லாமே ஒரே இதுதான். ஆனா வெளிப்பாடு அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வெளியில வருது. அப்போ இப்ப நான் இதை எடுத்து பண்றப்போ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்றேங்கிற பெருமைக்கு பண்றோமா அப்படின்னு பார்த்தா உண்மையா அது அது அல்ல. ஆனா ஒரு இடத்துல விழுகுது இல்லைங்களா, இது 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 கரெக்ட், இது தப்புன்னு இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல விழுகாம ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு அது வர்றப்போ, கல்வி, நான் ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு பள்ளி எடுத்து ஆரம்பிக்கிறப்ப அந்த புள்ளி நம்மளுக்கு அங்கிருந்து விழுகுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா போகும். எல்லா மனிதர்களுக்கும் அது விழுகும், அதை எடுத்து கண்டிப்பா போகும். அந்த வழி மக்களை போய் சமாதானப்படுத்துற வழியா இருக்காது. அது எல்லாரும் அது சரின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்குறதுக்கு அது அவ்வளவு நல்ல இல்லாம இருக்கிற ஒரு வழியாதான் இனிஷியலா எல்லா மனிதருக்கும் அது வரும். ஆனா அதுதான் இறுதி பயணம் அங்கதான் அது உண்மையான பயணம், நேரான பயணங்கிறப்ப அது வழி நம்ம போறப்பதான் இப்படி ஒரு ஆசிரியரும் ஒரு நிமிடமும் ஒரு நாளும் அந்த வழிகள்ல போறக்கூடிய ஒரு மனிதத்துவம் மிக்க ஆசிரியர்களும் அந்த நிறுவனம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறப்போ அந்த குழந்தைங்க அங்கிருந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க அப்படி ஒரு லைட்டை எடுத்துட்டு போறாங்க. அந்த ஒளி அவங்களுக்கு அப்படி எடுத்துட்டு போறாங்க. அப்படி ஏங்க, ஒளி ஒண்ணு இருந்தா, ஒரு தீக்குச்சி ஒண்ணு இருந்தா தானே போய் விளக்கு பத்த வைக்க முடியும், ரைட்டா? எதுவுமே இல்லாம விளக்கு பத்த சொன்னாங்க. எனக்குள்ள அந்த ஒளி இல்லாம எப்படி எல்லாத்துக்கும் அது கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த இருளா இருக்கிறப்ப அது ஒரே ஒரு ஒளி அத்தனை இருளையும் அது நீக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பத்தி அப்புறம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறவங்களா நம்ம சூஸ், அந்த மாதிரி இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி அவங்க தர்மத்தின் வழியில இருக்காங்களா, இல்ல அவங்க வேற பக்கம் சாயறாங்களா அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம குழந்தைங்க பயணிச்சா குழந்தையும் நாளைக்கு இதே எடுத்து பிடிச்சு அவங்க லைஃப்க்கு அவங்க நின்றுவாங்க. அப்படி இல்லாத ஆசிரியர்கள் கிட்ட படிச்ச குழந்தைங்கனாலதான் பாருங்க, ஒரு டீச்சர் நம்ம படிச்ச காலகட்டத்துல ஒரு ஆசிரியர் ஒரு 10ஆம் வகுப்பு எடுக்கிறாங்கன்னா 10ஆம் வகுப்பு அந்த ஆசிரியர் எடுக்கணும், ரைட்டுங்களா? நான் தவறா சொல்லல. அந்த 10ஆம் வகுப்பு சொல்லி கொடுக்கறப்போ அதுல இருக்கிற ஒரு 30 குழந்தைங்க 40 குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அதுல 4 குழந்தைங்க கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் அங்கேயே எடுக்கணுங்க, அந்த வகுப்புலயே அதை எடுக்கணும். ஆனா ஆசிரியருக்கு ஒரு டியூஷன் சென்டர் அங்க இருக்குது. அப்போ இங்க இருக்கிறது கம்மியா சொல்லிட்டு அங்க ஒரு பள்ளி, அங்க டியூஷன் சென்டர், அங்க ஒரு பள்ளிக்கூடம் ஆகுது, ரைட்டுங்களா? எப்படி அந்த குழந்தைங்க அந்த ஆசிரியருக்கு என்ன எண்ணம்னா என் டியூஷன்ல சேரணுங்கிற எண்ணம் தான் இருக்குது ஒழிய அந்த குழந்தைக்கு எப்படி போய் நம்ம எடுத்து சொல்லி கொடுத்து எந்த வழியில அவனை அதை கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் அங்க கம்மியா இருக்கு. அப்படி அதே எண்ணம் தானே அந்த குழந்தைக்கு போய் ரீச் ஆகும். அது போய் அது நின்று ஒண்ணு சம்பாதிக்கிறப்ப அப்படிதான் போகுது. அப்படியே இதே ஒரு டவுன்லைன் மாதிரி இதுவே பெருக்கிறப்போ குழந்தைங்களையும் ஒரு பொருளாதான் நம்ம பொருளை ஒரு ப்ரொடியூஸ் பண்ற மிஷினாட்டா தான் குழந்தைங்க ப்ரொடியூஸ் பண்ற மொழிய மனிதத்துவம் எங்கிறதுக்கு கேள்வியாதான் இருக்கு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் நிறைய இடத்துல சொல்லும் போது இல்ல, நான் ரொம்ப இமோஷனல் ஆயிடுவேன். ஏன்னா இதே 10ஆம் வகுப்பு எனக்கு புரியாத விஷயங்கள் அந்த டியூஷன்ல போய் அங்கேயும் புரியாம அந்த படிப்பு மேல ஒரு அவர்ஷனா தான் போய் முடிஞ்சதே ஒழிய, இப்ப திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கோபம் நியாயமா இருந்தாலும் அந்த வயசுக்கு இருந்த மெச்சூரிட்டிக்கு அந்த கோபத்தை அட்ரஸ் பண்ண தெரியல. எனக்கு புரியல அப்படிங்கிற விஷயம், எனக்கு படிப்பு பிடிக்கல, எனக்கு படிப்பு வேண்டாம், அந்த ஒரு எண்ணத்துலதான் என்ன மாதிரி பல பேர் போக ஆரம்பிச்சாங்க. லக்கிலி எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது. அந்த டேர்னிங் பாயிண்ட் எத்தனை பேர்த்துக்கு அமையும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லைங்களா? சோ ஆசிரியர் நீங்க சொன்ன மாதிரி அந்த கைடிங் லைட் அதை கரெக்டா அவங்க கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நான் பண்ற விஷயம் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. நான் பண்ற விஷயம்
எண்ணம் ஆனது அது உணர்வா போய் அது செயலா வரணும். அந்த ஒண்ணுக்கு அந்த ஒரு டிரைவுக்கு பின்னாடி அப்ப எல்லாமே ஃபாலோ ஆயிரும். ஆனா அந்த ஒரு டிரைவ் எடுத்து கொண்டு போறதுதான் அதுதான் வந்து நம்ம சொல்றது வாட் இஸ் வித்தின் த சைல்டு. யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் வித்தின் த சைல்டுன்றாங்க. அது உள்ளுக்குள்ள இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் வீடு பேரு அப்படிங்கிறதுக்குதான் பிறவி பயன். அதுக்கும் இதுதான் வந்து இதுதான் வந்து வழி. இதுதான் அதனோட அடைமொழியும் இதுதான். ரொம்ப அழகா கேள்விகளா கொண்டு போகாம ஒரு சில கோட் நான் ரீட் பண்றேன். அத வந்து நீங்க வார்ட் ஆஃப் எஜுகேஷனோட ரிலேட் பண்ணி நீங்க சொல்லுங்க. முதல் விஷயம், திருமூலர் வந்து திருமந்திரத்துல சொன்ன உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். ரொம்ப அழகான ஒரு வாசகம். என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு மந்திரம் அது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினின் உள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்தேன். இல்ல, இது வேற அதுங்க. இன்னொன்னு இது வந்து உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர். வாசகம் எடுத்து நல்லா படிச்ச வாசகம் இப்போ கருத்துல. ஓகே, மறுபடியும் சொல்லுங்க. அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பால அழிஞ்சிட்டோம்னா உயிரால அழியிறோம்னு அர்த்தம். உடம்பால அழியிறோங்கிறப்பவே வந்து உயிர் அங்க அழிஞ்சிருச்சுங்கிற ஒரு கருத்து நம்மளுக்கு வரணும். கை இங்க ஒண்ணு வலிக்குது அப்படின்னாலே எங்கேயோ உயிர் சக்தியில நம்ம போட்ட விட்டுருக்கோம். உயிராற்றல் அங்க எங்கேயோ ஒண்ணு போட்ட அறியுங்கிறது அறியணுங்கிற. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டேன். இப்படி வந்து உடம்பால நீ அழிஞ்சு போயிட்ட அப்படின்னா நீ உயிரால அழிஞ்சிட்ட. உயிர் உனக்கு அழிஞ்சிருச்சுன்னா உனக்கு மெய்ஞானம் எப்படி கிடைக்கும்? மெய்ஞானமே நீ அடைய முடியாது. ஞானம் உனக்கு இல்ல. நீ ஏதோ ஒரு பொருளை பண்ணக்கூடிய பொருள். ஜெராக்ஸ் ஒண்ணு கொடுத்தோம்னா 100 பிரிண்ட்னா 100 பிரிண்ட், 1000 பிரிண்ட்னா 1000 பிரிண்ட். சோ அந்த பிரிண்ட் எடுக்கக்கூடிய மிஷின் மாதிரி தான் நீ இருப்போழிய மெய்ஞானம் உனக்கு கிடைக்காது. மெய்ஞானம் இல்லாதவங்களுக்கு எப்படி விஞ்ஞானம் வரும்? விஞ்ஞானம் மெய்ஞானம் எல்லாமே ஒரே கேட்டகரி தான். அது இதுக்கு இணையாகணும், இது அதுக்கு இணையாகணும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தப்பாம இணையாகணும். சோ அப்படி திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை அப்படி நீ சேர முடியாது, அறிஞ்சுக்கோ. அப்போ நீ உடம்ப நீ வளர்த்துறதுக்கு என்ன உபாயம்னு நீ கண்டுக்கணும். ரைட்டா? உடம்ப நீ எப்படி வளர்த்துறங்கிற உபாயம் கண்டு அறிஞ்சிட்டேன்னா உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்பை எப்படி வளர்க்கணும்னா உயிராற்றல வளர்க்கணும். உயிராற்றல் மிக்க ஒரு கல்வி அங்க கொடுக்கணும். உயிராற்றல் மிக்க கல்வி கொடுக்கறப்ப உடம்பு அங்க பலமாகுது. உயிராற்றல் மிக்க அந்த கல்வினால உடம்பு பலமாகுது. உடம்பு பலமாகிறதுனால மெய்ஞானம் அறியலாம். மெய்ஞானம் வர்றதுனால உடம்புல இருக்கிற இழுக்கு எல்லாமே அங்க வந்து குணமாகும். அப்படி ஒரு கல்வி, அப்படி ஒரு விஷயத்த வந்து அந்த கல்வி சொல்லி கொடுக்கும். உடம்ப போட்டு பண்ற விஷயம் இல்ல. உயிராற்றல் அங்க வந்து அதிகரிக்க உடல்ல இருக்கிற அத்தனை அந்த இழுக்காகப்பட்ட அந்த என்ன சொல்றது, நாயினும் கீழாய் நலிவிழுந்தாரும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. அவ்வளவு இழுக்கா இருக்கிறோம். மானிட பிறவி அவ்வளவு இழுக்குன்னு சொல்றாங்க எல்லாமே. அப்படி இழுக்கான பிறவிய எப்படி அந்த மெய்ஞானம் கொண்டு அந்த உயிராற்றல் கொண்டு நம்ம வந்து உடம்ப வளர்க்கிறோம். அப்படி உடம்ப நீ வளர்க்கிறப்ப உயிர் வளர்த்து அந்த உடம்புல இருந்து அங்க போகுது. உயிராற்றல் அங்க போகுது. இந்த கை வலி எங்கேயோ போய் யாரோ போறாங்க, ஒரு வேப்ப நிலையில இப்படி அடிக்கிறாங்க, அது சரியாயிடும். ஸோ சிம்பிள் திங்ஸ். எங்கேயோ வராங்க, தொடுறாங்க, அந்த டாக்டர்கிட்ட போறாங்க, கை ராசி அப்படிங்கிறாங்க, இங்க கை அங்க வேலை செய்யுது. சம்திங்
அங்க வந்து அந்த அந்த உயிராற்றல் வந்து இங்க இருக்கிற அந்த உயிராற்றலை வந்து அதிகப்படுத்தி இதை வந்து குணமாக்குது. எவ்வளோ நாள் எங்கெங்கயோ போறாங்க, அத்தனை மெடிசின் போறாங்க, அவங்களுக்கு அந்த இடம் போனா கிளிக் ஆயிடுது. அதே இடத்துக்கு நம்ம போனோம்னா கிளிக் ஆகுதா? அதுக்கு அது ஆகாது. என்னைக்கு வந்து அந்த அந்த உபாயம் என்னைக்கு நம்மளுக்கு கிடைக்குதோ அன்னைக்குதான் அந்த உயிராற்றல் அதிகமாகுது, அன்னைக்குதான் அந்த இழுக்கும் நம்மளை விட்டு நீங்கும். அப்படி அப்படி அந்த இழுக்கான உடல்ல இருந்து நம்ம எப்படி எப்படி அந்த அந்த குணமாகிற ப்ராசஸ், ஹீலிங் ப்ராசஸ் ஆகுதுங்கிறது தான் கல்வி. அந்த 7 வயசு வரைக்குமே அந்த குணமாகிறது வந்து அத்தனையும் நடக்குது. எவ்வளோ எவ்வளோ இழுக்கானமா இருந்தாலும் நல்ல விதமான கல்வி முறை இருக்கிறப்போ வந்து 7 வயசு வர்றப்பவே என்ன விதமான இதானாலும் குணமாகுங்கிறது தான் இயற்கையோட நீதி. அந்த அளவுக்கு அந்த சூழலும் அந்த மனப்பக்குவமும் அந்த சூழல்ல இருக்கிற நபர்களுக்கு அது வந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய ஆற்றலாகும். சோ நீங்க உடல் ஆற்றல் உயிர் ஆற்றல் பத்தி சொன்னங்காட்டி நான் உடல் ஆற்றல் சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம் இவையே பள்ளி. சோ இதுதான் உடல் ஆற்றலுக்கு உண்டான விஷயம் இல்லைங்களா? சோ வால்ட்ரோப் பள்ளிகள்ல இந்த விஷயத்த மையப்படுத்தி உடல் ஆற்றல் வளர்க்கறதுக்கு என்ன பண்றீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. பஞ்ச பூதங்களான கலவையானதுதான் நம்ம உலகம், பிரபஞ்சமும். நம்மளோட பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா துகள்களும் சேர்ந்துதான் மனிதனோட உடல் படைக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த பூத உடலான உடல் வந்து அந்த பஞ்ச பூதத்துல இருக்கிற எல்லாரோட கலவையா உள்ள இருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் அதனோட ஒவ்வொரு ஒவ்வொரு பூதத்தோட பிரதிபிம்பமாவும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த உறுப்புகள் எப்படி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுங்கிறது தான் பள்ளிங்கிறார். அப்ப எப்படி அது ஸ்ட்ரெங்தன் ஆகும், என்ன உறுப்பு எதுக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். எப்படி அது ஸ்ட்ரெங்தன் படுத்துதுங்கிறது மட்டும் ஒரு லைட்டா நம்ம டச் பண்ணிட்டோம்னா இன்னும் அதுல நீங்க ஆழமா போகலாம். ஸோ குழந்தை பிறக்குது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சரிங்களா? இது அத்தனையிலயும் அந்த குழந்தை வந்து ஸ்வகரிக்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயங்களை வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். கண்டிப்பா பாருங்க, ஒரு 3 மாசத்து குழந்தை நீங்க பாருங்க, அழுதுட்டு இருக்கும், சாப்பிடவே சாப்பிடாது. காலையும் கையிலையும் தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா தலைன்னு வச்சுட்டு அந்த அம்மா எவ்வளவு சாப்பாடு வேணாலும் ஊட்டிக்கலாம். தண்ணீர் வந்து அவ்வளோ அதுகளுக்கு ஒரு நிறைய குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடிச்சமான ஒரு மேட்டரா இருக்கு. டகடகன்னு ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. சில குழந்தைகளுக்கு குளியல் பிடிக்காது, சில குழந்தைகளுக்கு ஊத்திக்கிட்டே இருந்தா குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது தேவை, அந்த குழந்தைக்கு அது நிறைய தேவைப்படுதுங்கிறதுனால அது நீடு கேக்குது, குடிங்க. அதே மாதிரி மண்ணு அப்படிங்கிறப்போ அந்த 3 வயசு குழந்தை நீங்க என்னதான் உணவு சாப்பிட்டு எடுத்தாலும் 6 மாசம் நீந்தி போய் அந்த 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 குப்பை எடுத்து சாப்பிடுறதுல அவ்வளவு பெரிய அது மண்ணு தூக்கி. அதான் கிருஷ்ணன் வந்து மண்ணு எடுத்து வாயில போட்டாருங்க. கிருஷ்ணர் வாயில போடுறதுக்கெல்லாம் ரசிக்கிறோம், ஆனா நம்ம குழந்தை மாத்திரம் மண்ணு கையில தொடக்கூடாது. வாயில தொட்டா அது உடனே ஒரு செக்அப் டாக்டர்னு போறோம். மண்ணு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. குழந்தைக்கு கையில மண்ணுல வந்து அந்த குழந்தை கண்டிப்பா இயங்கிடும். பூமியில வளரக்கூடிய எல்லா ஆற்றலுமே அந்த மண்ணு அந்த கையில போடுறப்போ அது வருது. இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அதே மாதிரி காற்று, இதுவும் நம்ம பிறந்த குழந்தைகள்ல இருந்தே பார்க்கலாம். அவ்வளவு வீர்னு அழுதுட்டு இருக்கிற குழந்தை வந்து அப்படியே எடுத்துட்டு போனா அந்த காற்று வெளியில எடுத்துட்டு போனதே அமைதியா இருக்கு. சோ அவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு அந்த காற்று வந்து எசென்சியலா இருக்குது. அதே மாதிரி நல்லா அந்த குழந்தைங்க ஓடுறது விளையாடுறது பாருங்க, நம்மள மாதிரி ஸ்போர்ட்ஸ் விளையாட்டெல்லாம் அதுக்காக அப்படியே ஓடி போகுங்க. சடன்னு ஒரு மூச்சு வாங்குங்க, மறுபடியும் ஓடுங்க. அது எப்படி அந்த காற்றை வந்து அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகுதுன்னு பாருங்க. அவ்வளவு அழகா அந்த காற்று வந்து அந்த குழந்தைக்கு பேலன்ஸ் ஆகி அது அவ்வளவு தேவையா இருக்கு. அந்த காற்றோட்டமா அப்படியே இந்த காலத்துல எல்லாம் நிறைய குழந்தைங்க ஒரு அரச மரத்துலயும் ஒரு வேப்ப மரத்தோட இதுலயும்
அப்படியே அவங்க அதுல துளியில கட்டி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த காற்றுலயே அந்த குழந்தை வளரும். காற்று அவ்வளோ தேவையா இருக்குது குழந்தை. அதே மாதிரி அதே மாதிரி நெருப்பு நெருப்பு அப்படிங்கிறப்போ அந்த குழந்தை வந்து மறுபடியும் இங்க திருப்பியும் திருமூலனோட திருமந்திரத்துக்கே வர அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எதெல்லாம் விளக்கு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, இல்லற விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நம சிவாயவேங்கிற. இப்போ இரவுல வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றீங்கன்னா நைட்டுக்கான விளக்கு. அந்த ஒரு விளக்கு போதும் அந்த குழந்தைக்கு அந்த ஒளி. எங்கன்னா போறதுக்கு வர்றதுக்கு, இருட்டுன்னா பயத்துக்கு அந்த சின்ன விளக்கு ஒண்ணு இருந்தா போதும். எல்லாரும் பார்க்கக்கூடிய விளக்கான சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த குழந்தை அதுல இருக்கிற அதை பார்க்கணும். சின்ன குழந்தையே நிலா சோறு பாட்டு அதுக்குதான் சொல்லி கொடுக்குறாங்க. காலை எழுந்தவுடன் படிப்புன்னா அந்த அந்த செவ்வந்த சூரியனை பார்த்துட்டு படிப்ப ஆரம்பிச்சிடணும். அப்பவே படிப்ப ஆரம்பிக்கணும். அவ்வளோ அதிகாலையில் எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதிகாலையில் எழுந்து அந்த படிப்பாங்க அப்ப ஆரம்பமாகும். அப்படி அது இரவுல வரக்கூடிய அந்த அந்த ஒரு நில ஒளி, குளுமையான நில ஒளி, இந்த நெருப்பு அப்படிங்கிற அந்த நெருப்பானது அது வெளியில இருக்கக்கூடிய நெருப்பு. அந்த குழந்தைங்க சமையல் பண்றத பாக்குறப்ப எல்லா கலைகள் காட்டிலும் அந்த குழந்தைங்க சமையல் கட்டுல பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அந்த சமையல் பண்ற இடத்துல அப்படியே ஈர்த்து வருவாங்க. ஆனா இப்ப எல்லாம் எல்லாருமே அந்த விட்டு அந்த குழந்தைங்களை தள்ளி விடுறோம். ரைட்டுங்களா? அந்த இடத்துல ப்ரொடெக்டிவா அந்த குழந்தைங்களை அந்த ஓரத்துல விட்டுட்டு அந்த அந்த நெருப்புல என்ன ஆக்கப்பூர்வமான சக்தி ஆகுதுன்னு அவங்க பாக்குறப்போ அது அந்த குழந்தைய ஈர்க்குது. அதனாலயே வேர்ல்ட் ஆஃப் கிண்டர் கார்டன்ல குக்கிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல். அது கண்டிப்பா சமையல் இருக்கணும். பழைய காலத்து வேத பாடசாலைகள்லயும் குருமார்கள் முதல் அந்த குழந்தைக்கு போய் குச்சி பொறுக்கி அரிசி வாங்கி அவங்களுக்கு சமையலுக்கு உண்டான உதவிகள் செய்யறதுதான் முதல் பாடம். கண்டிப்பா அந்த ஆசான் அந்த வேலைய தப்பாம செஞ்சுக்கிட்டேதான் இருந்தாங்க. அப்படி ஒரு நெருப்பு இந்த மாதிரி வழிகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கைகள் கால்கள்ல செய்யக்கூடிய எல்லா வேலைகளுமே அந்த குழந்தைங்களுக்கு நெருப்பு தன்மையை ஈர்க்குது. அந்த பாடியில இருக்கிற எல்லா அந்த உஷ்ணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த கைகள் கால்கள் எவ்வளவு தூரம் அந்த குழந்தைகளுக்கு வேலை செய்யுதோ அவ்வளவு தூரம் அந்த நெருப்பானது அந்த நெருப்போட ஆற்றல் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி செரிமான தன்மை கூடிய உணவுகள் எல்லாம் அந்த ஐம்புலன்கள்ல இருந்து வரக்கூடிய செரிமான தன்மை இருக்கிற எல்லாமே நெருப்பு ஆற்றலா அந்த குழந்தைக்கு. அப்படி அது ஒண்ணு. அப்ப ஆகாயம் அப்படிங்கிறப்போ இந்த பறந்து விரிந்த வானத்தோட அந்த குழந்தை இந்த எல்லாமே பார்த்து வளர்றப்போ இந்த ஆகாயத்துல இருக்கிற குழந்தைங்க 7 வயசு வரைக்கும் ஃபுல்லா ஆகாயத்துல இருக்கிற எல்லா விதமான ஆற்றல்களும் அந்த குழந்தைகளுக்கு அப்படியே மேல அழகா அதை ஈர்த்துக்கக்கூடிய ஒரு பருவமா இருக்கு. அப்படி ஒவ்வொரு பருவங்கள்லயும் அந்த அந்த ஸ்பேஸ், அந்த ஆகாயத்தோட ஓப்பன் அந்த காஸ்மிக் எனர்ஜியா வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட சூழலான கல்வியோட சூழல் இருக்கணும். அதுதான் பள்ளி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அதுதான் பள்ளி அப்படின்னு சொல்றாரு அகத்தியர். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப நம்ம உடம்புலயும் அப்படித்தான், அது மாதிரி வெளியில இருந்து நம்ம காமிக்கக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். ஸ்டைனரும் அதனாலதான் இந்த 4 டெம்பரமெண்ட் சொல்றாரு. யாருக்கு ஒண்ணு ஓங்கி இருக்கோ, ஒண்ணு கம்மியா இருக்கோ, அதெல்லாம் ஜாதகங்களோடையும் அதோடையும் ரொம்ப அழகா அந்த இந்த அகத்தியர் சொன்னதுக்கும் ஸ்டைனர் சொன்னதுக்கும் ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கும். எது ஒண்ணு அதிகமா இருக்கு, நீர் அதிகமா இருக்குது, நெருப்பு அதிகமா, 2 அதிகமா இருக்கு, அது 2 கம்மியா இருக்கு, எல்லாமே சமநிலை ஆக்கி அது ஒண்ணு ஹையா ஒண்ணு லோவா இருந்தாலும் அதெல்லாம் சமநிலைப்படுத்தி கொண்டு போற மாதிரிதான் ஒரு பள்ளி இருக்கணும். அப்படி சமநோக்கு திறன், அது எப்படி சமநிலைப்படுத்தும் திறன் ஒரு ஆசிரியருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
ஆக்சுவலா அந்த ஐம்புலன்களோட வந்து நான் இந்த 4 டெம்பரமெண்ட் அந்த ஐம்புலனை பேஸ் பண்ணி தான் வந்திருந்தாலும் இது ரெண்டையும் நான் படிக்கும்போது நான் ரிலேட் பண்ணி பார்க்கல. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான ஒரு ஓவர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கக்கா. To be continued.